பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான மரம் பாருங்க, எவ்வளோ அருமையான கனிகளை கொடுத்துருக்குன்னு சொல்லி நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எப்படி இந்த மரம் அருமையான கனிகளை கொடுத்துருக்கிறதோ அதுபோல் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த மரத்தை வச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இந்த மரத்தை வச்ச இந்த மர சொந்தக்காரர்கள், இந்த தோட்டக்காரருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது எத்தனை பழங்கள் பழுத்திருக்குன்னு. இதுபோல் ஆண்டவராகிய தேவனும் அவருக்கென்று நாம் ஆவிக்குரிய கனிகளை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம் போன்ற நல்ல குணங்களை உடைய இவர்களாய் நாம் வாழும்போது இந்த மாதிரி கனிகளை கொடுக்கிறவர்களாக தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் கனிகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ எல்லாரும் பழங்களை விரும்புவீங்க தானே? பழத்தை விரும்பாதவங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பழம் இனிமையானது, அருமையானது, அது தோட்டக்காரனுக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடியது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நல்ல இந்த விதவிதமான கனிகளை கொடுத்து ஆவியின் நற்குணங்களாலே நம்மை அலங்கரித்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வீர்களானால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சபைக்கும் நன்மை கொண்டு வரும், சாட்சியை கொண்டு வரும் தேவனும் உங்களால் மகிமைப்படும். பிரைஸ் தி லார்ட்.